பொங்கல் விடுமுறைக்காக அஜய் தனது அம்மாவை வீட்டிற்கு அழைத்து வந்தான். அவனுக்கு பொங்கல் விடுமுறை கிடைக்கவில்லை. அதனால் அவன் தனது அம்மா வீட்டிற்கு செல்ல முடியவில்லை. ஆகையால் அம்மாவை தனது வீட்டிற்கு வர வைத்திருந்தான். போகி பண்டிகை அன்று அவன் அசந்து தூங்கிக் கொண்டிருந்தான். அன்று அவனுக்கு வேலை இருந்தது. அதனால் அவனது அம்மா, "மணி ஆகிட்டுப்பா, எழுந்திரி" என எழுப்புனாங்க. அவன் வேலைக்கு சென்று இரவு வீடு திரும்பினான். அவனது அம்மா குழந்தைகளுடன் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அவன் அதை ரசித்தபடி சமையல் அறைக்குள் சென்றான். அங்கு அவனது மனைவி சமைத்துக் கொண்டிருந்தாள். அவளிடம் வழக்கம் போல காதலோடு பேசியவன், "சரிடி, நாளைக்கு என்ன 6 மணிக்கு எழுப்பி விட்டுடு" என்று சொல்லியபடி நகர்ந்தான். கதவு அருகில் நின்று கொண்டிருந்த அவனது அம்மா யதார்த்தமா அதை கேட்டுட்டாங்க. அவன் வெளியே வந்ததும், "என்னப்பா, இந்த ஒரு வாரம் 5:50க்கு என்ன எழுப்பி விட்டுடுன்னு என்கிட்ட சொல்லிட்டு இப்ப 6 மணிக்கு எழுந்திருச்சா போதும்னு சொல்ற? ஏன் இந்த மாற்றம்?" என்று கேட்டாங்க. அதற்கு அஜய் புன்னகையோடு பதில் சொன்னான். "என் பொண்டாட்டி எத்தனை மணிக்கு என்ன எழுப்பி விடுவான்னு நினைக்கிறீங்க?" என்று கேட்டான். அதற்கு அவனது அம்மா சொன்ன பதில், 6 மணி. அதை கேட்ட அஜய் மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டான். "நான் உங்ககிட்ட எத்தனை மணிக்கு என்னை எழுப்பி விட சொன்னேன்?" என்பது அவனது கேள்வி. அவனது செயலுக்கான காரணத்தை புரிந்து கொண்ட அம்மா 5:50க்கு என்று சொன்னாங்க. அதை கேட்டதும், "நீங்க என்னை எத்தனை மணிக்கு எழுப்பி விட்டீங்க?" என்று அஜய் தனது இறுதி கேள்வியை கேட்டான். அதற்கு அவனது அம்மா சொன்ன பதில், 6 மணி.